ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வருகிற 26, 27 அன்று அமெரிக்காவில் FOMC மீட் உள்ளது. நேற்று பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த மீட்டிங்க்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி FOMC மினிட்ஸ் வெளியிடப்படும். அங்கெல்லாம் என்னென்னா ஒரு வார்னிங் கொடுத்துட்டு தான் ஆக்ஷன். நம்ம ஊர் மாதிரி திடுப்புன்னு வட்டி வீதத்தை ஏற்றுறதோ அந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆஸ் பர் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நேற்று அந்த மினிட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி 75 பேசிக் பாயிண்ட்ஸ் வட்டி வீதங்கள் உயர்த்தப்பட்டது ஜூன் மாதம். ஸோ அதற்கு மேல், அதாவது டாப் ஆஃப் தட் 0.5 to 0.75, அதாவது 50 பேசிக் பாயிண்ட்லேருந்து 75 பேசிக் பாயிண்ட் முடிய வட்டி உயர்த்தப்படும். அங்கே இன்ஃப்ளேஷன் இன்னும் ஹையாக இருக்குது. இன்ஃப்ளேஷனை 2% கீழே கொண்டு வரது தான் எங்களோட நோக்கம் அப்படிங்கிறாங்க. ஆஸ் ஆஃப் நோ இன்ஃப்ளேஷன் சம்மந்தமே இல்லாமல் 8.6 அப்படிங்கிற லெவலில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் யூகேல சிம்பிளாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எலக்ட்ரிசிட்டி பில்லும் கேஸும் மட்டும் இன்னைக்கு $120 வந்துகிட்டு இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு $360 கட்டுறாங்க. $300 கட்டினவங்கெல்லாம் 300 பவுண்ட் கட்டினவங்கெல்லாம் இன்னைக்கு 900 பவுண்டுக்கு மேலே கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில இருந்து பண்ணுற எக்ஸ்பென்சஸை ஃபோன் நான் கேட்டேன், அதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு 300% ஒரு எனர்ஜி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா அவங்க செலவழியெல்லாம் கட்டுப்படுத்தத்தான் செய்வாங்க நிச்சயமாக. ஏன்னா வரவுக்குள்ள செலவு பண்ணணும். இந்தியாவில் இருப்பவர்கள் தான் இன்னைக்கு கணக்கு பார்ப்பதே இல்லை. இன்னைக்கு செலவாக இருக்கட்டும், ஒரு நன்கொடையாக இருக்கட்டும், ஒரு இன்னைக்கும் கல்யாணம் பார்த்தீங்கன்னா ஒரு விருந்தோம்பல் நம்மெல்லாம் இன்னைக்கும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் 2 நாட்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறோம். அங்கே இருக்கவங்கெல்லாம் தே கால்குலேட். நீங்கள் யாருக்கிட்ட அங்கே இருக்கவங்கள்ட்ட காசு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தயிர் சாதமும் ஊறுகாயும் சாப்பிட்றவங்கள்ட்ட தான் காசு இருக்கும். லாவிஷாக இருந்துச்சுன்னா லைஃப் ஸ்டைல் தான் இருக்கும், காசே இருக்காது. நீங்கள் கணிச்சுக்குங்க. ஸோ இதுதான் உண்மை. சொல்லப்போனால் நம்ம இன்னைக்கு ஃப்ரெஷ் ஃபுட்டு சாப்பிட்றோம், அவங்கெல்லாம் ஃப்ரோசன் ஃபுட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தட் இஸ் வாட் ஐ சே. இதோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த பணவீக்கத்தோட விளைவு இந்தியாவில் எவ்வாறு சங்கிலி தொடராக கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் ஆர்டர் புக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் லெதர் அண்ட் ஃபுட்வேரோட ஆர்டர் புக்ஸ் 15 to 20% கம்மியாக இருக்கான் போன வருஷத்தை விட இந்த வருஷத்துக்கு. இப்போ அதே மாதிரி யான் 70% வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு ஆர்டர் புக்ஸில். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்ஸ் 30 to 40% வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. ஸோ அப்படிங்கிற இந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பங்குகள் வரும் நாட்களில் ரிசல்ட் நல்லா கொடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா எக்ஸ்போர்ட் அவுட்டு. ஸோ இம்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா டாலர் டேர்ம்ஸில் கொடுக்கணும். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட போன நிதியாண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா $38 பில்லியன் ECB எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் இந்த ரூட் மூலமாக வெளிநாடுகளிலிருந்து நமது கம்பெனிகள் கடன் பெற்றிருக்கிறார்கள் டாலர் டேர்ம்ஸில். இவங்க திருப்பி கொடுக்கல டாலர் டேர்ம்ஸில் தான் திருப்பி கொடுக்கணும். அன்னைக்கு வாங்கினப்ப நம்ம ருப்பி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட விலை $74. வட்டி வீதங்கள் மேபி 6% கம்மின்னு வாங்கியிருப்பாங்க. நம்ம ஊரில் இப்போ 8 to 11 முடிய வேரி ஆகுது பேஸ்ட் ஆன் த கிரெடிட் ரேட்டிங். ஸோ இப்போ 6% பார்த்து கிட்டத்தட்ட இன்னைக்கு $5 ரூபாய் இன்னைக்கு மதிப்பு இழந்திருக்காங்க. மோர் தான் அதுவே ஒரு 6-7% மேலே அதாவது ரீபே பண்ணல. இன்னைக்கு கடனை திருப்பி கொடுக்கணும்னு கேட்டாங்கன்னா இந்த ரேட்டுக்கு வாங்கி தான் கொடுக்கணும். ருப்பி ஃப்ரீ ஃபால் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ இது நோட்டீஸ் பண்ணக்கூடியது ஒன்று. இதில் 56% கம்பெனிஸ் மட்டும்தான் ப்ராப்பராக ஹெட்ஜிங் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் 44% கம்பெனிஸ் ஹெட்ஜிங் பண்ணவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ யாரெல்லாம் லிஸ்டட் என்டிட்டியில் இந்த மாதிரி ஹெட்ஜிங் பண்ணலையோ தே ஆர் இன்டு டீப் ட்ரபிள். பட் ஸ்டில் என்னதான் ஹெட்ஜிங் பண்ணாலும் 100% நம்ம வல்லுநர்கள் அந்த அளவுக்கு ப்ராப்பராக கிடையாது. அதாவது இந்த அதர் லாஸஸில் நிச்சயமாக மிஸ்செலேனியஸ் லாஸஸில் இதெல்லாமே வரத்தான் செய்யும். இதை நம்ம வரப்போகிற குவார்டர்லி நம்பர்ஸ்லேருந்து பார்த்தோம்னா நிச்சயமாக இதெல்லாம் வெளிப்படும். ஸோ எந்த கம்பெனிஸ் எல்லாம் ஹெட்ஜிங் பண்ணாமல் ECB ரூட்லேருந்து வாங்கியிருக்காங்க, நிச்சயமாக லிஸ்டட் என்டிட்டிஸ் பூரா ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. தே மே பி ஹேவிங் ப்ரொசீஜர்ஸ். பட் ஆனால் அதுலேயும் ஒரு ஃபேமிலி ரன் கம்பெனிஸ், ஒரு போர்டு பவர் இல்லாத போர்டு. ஏன் ஒரு கம்பெனியில் போர்டு பவர்ஃபுல்லாக இருக்கணும், பவர்ஃபுல்லாக இல்லாத கம்பெனியில் முதலீடு பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இதுவே ஒரு இது. அதாவது ஒன் மேன் ஷோ. அவங்களே ஃபேமிலியே முடிவெடுப்பாங்க, மற்றவங்கெல்லாம் டம்மியாக ஆமாஞ்சாமியம் போடுறவன போர்டில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கம்பெனிஸை பெட்டர் டு அவாய்ட்.
ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் நிச்சயமாக இந்த ஹெட்ஜிங், இந்த ஃபாரெக்ஸ் லாஸுங்கிறது நிச்சயமாக வரத்தான் செய்யும். ஓகே, அதுக்கப்புறம் இக்ரா வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மால்ஸோட ரெண்டெல்லாம் 30% உயர்வை சந்திக்கும், கோவிடுக்கு முன்னாடி உள்ள ஃபுட்ஃபால் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. நிச்சயமாக மால்ஸ் நல்லா இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக நம்ம அந்த ரிட்ஸ் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனிகள் அவங்களோட வாடகை இங்கே உயர்ந்துச்சுன்னா அவங்களும் இதை கம்பேர் பண்ணி வாடகையை உயர்த்துவாங்க. ஸோ நம்ம அந்த எம்பசி ரிட்ஸ் இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இது அவங்களுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம், ரிஸ்க் ஃப்ரீ ஆல்சோ. ஓகே, ஸோ இது வந்து இன்னைக்கு நம்ம ஆர்பிஐ வந்து நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ருப்பி வந்து நாங்கள் தடுக்கிறதுக்கு வந்து ஃப்ரீ ஃபாலை தடுக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடோ செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நியூஸாக வெளிவந்திருக்கிறது. யார் வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்டர்ஸ் இங்கே வந்து பணத்தை போடுவா, ருப்பி ஃபால் ஆகிக்கிட்டு இருக்கேன் பேட்ரியாட்டிக் எல்லாம் சொல்லுவாங்க பேசுவாங்க, ஆனால் வந்து பணத்தை கொண்டு வந்தெல்லாம் போட மாட்டாங்க. அவங்க அமெரிக்காவில் வச்சுக்கிறதோ இல்லை சிங்கப்பூர் டாலரில் வச்சுக்கிறதோ தான் சேஃப்னு அவங்க நினைப்பாங்கிறது என்னோட அபிப்பிராயம். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸை வந்து கிட்டத்தட்ட டபுள் அந்த ரூட்டை கொண்டு வந்திருக்காங்க, ஏற்றிருக்காங்க கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் முடிய. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஹெட்ஜிங்கான யுக்தி தெரியலைன்னா இஸ் கோயிங் டு பி எ டீப் ப்ராப்ளம். இது வந்து ஒரு பெரிய கம்பெனிஸ், அதாவது அந்த 1 லட்சம் கோடிக்கு மேலே இருக்க கம்பெனிஸ் எல்லாம் தே ஹேவ் த கேப்பபிலிட்டிஸ் டு மேனேஜ். பட் சின்ன சின்ன கம்பெனிஸ்க்கு இந்த ரூட்டில் போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா இது வந்து ரிஸ்க் இருக்குது. ஸோ அதுக்கு இந்தியாவிலே கடன் வாங்கிட்டு போகிறதே பெட்டர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணோம்னா தொடர் வீழ்ச்சி, அதாவது சங்கிலி தொடராக நம்ம எக்கானமி எப்படி அவங்களோட இன்ஃப்ளேஷனால் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு பங்கு, குறிப்பாக சில பேர் வந்து பங்கை பற்றி கேட்குறாங்க. நான் வந்து இது வந்து பரிந்துரையாக யாருக்குமே நான் பண்ணுறதில்ல. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் நான் இன்னைக்கு ஒரு சின்ன லெவலில் ஒரு IEX இந்தியா எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி சவுண்ட் கம்பெனி, மோனோபொலி. பவர் செக்டார் ஆர் பவர் எக்ஸ்சேஞ்சுக்கும் ரிசெஷனுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து போனஸ்க்கு முன்னாடி இருந்த விலையும் இப்போ விலையும் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் போட்டிருக்கேன். இந்த சார்ட்டில் பாருங்கள், கிட்டத்தட்ட 45% மேலே ஒரு இறக்கத்தை சந்திச்சிருக்க பங்கு தான் இது. இன்னைக்கு வந்து 163 ரூபா ரேஞ்சில் இருக்குது. RSI வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 அந்த பாட்டமை டச் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து இது வந்து ஒரு பீட் அண்ட் டவுன் ஸ்டாக்ஸ் அண்ட் ஒரு ரீரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் சின்ன குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். இது வந்து எப்படின்னா நான் வாங்கினேன்னா இன்னமும் ஒரு 4 வாட்டி 5 வாட்டி இறங்கினாலும், அதாவது இப்போ டெய்லியில் வந்து கரெக்ஷன் 200 மூவிங் ஆவரேஜ் கீழே தான் இருக்குது. அதே மாதிரி வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா 129 ரூபாய் 130 ரூபாய் அந்த ரேஞ்சு வந்து எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் இருக்க மாதிரி தெரியுது. 30 ரூபாய்க்கான ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும். பங்குச்சந்தை ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சா இதுவும் இறங்குவதற்கு ஒரு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த டயத்தில் இன்னொரு 2-3 டைம் 5 டைம் 4 டைம் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு பொசிஷன் வச்சு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், சார்ட்டையும் பாருங்கள், ஃபண்டமெண்டல்ஸையும் பாருங்கள். இஃப் யூ ஹேவ் கான்ஃபிடன்ஸ் யூ கேன் டேக் யுவர் ஓன் டெசிஷன். இது வந்து எதுவுமே பரிந்துரை இல்லை. ஐ ஹோப் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஆல்.